நமச்சிவாய வாழ்க. ஈசனுடைய பெருங்கருணையிலே இந்த எண்ணிக்கைகள் அடிப்படையிலே ஏற்கனவே நமது சிவமேதம் வலையொலி அலைவரிசையில் ஒரு காணொளி பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த 108 சிவசிவ அந்த எண்ணிற்கான சிறப்பினை மற்றும் பார்ப்போமா. இப்போது அவசர ஊர்தி, ஒருவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமடைந்து அவரை உயர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் பொழுது 108 என்ற எண் உள்ள வாகனம் அவசர மருத்துவ ஊர்தி அதனை அழைக்கிறார்கள். அதற்கு எதுக்கு அந்த 108 என்ற எண்ணை வைத்திருக்கிறார்கள்? நமச்சிவாய வாழ்க. ஒருவேளை 1 + 8 = 9, அந்த 9 நவக்கிரகங்களினுடைய அடிப்படையிலே அந்த நபருக்கு மோசமான நிலை என்று எடுத்துக்கொள்வதா? சிவசிவா. அதாவது ஈசன் அளித்த கூத்தமை ஞானத்தால் நாம் சிந்திக்கும் பொழுது இந்த 108 என்பது ஈசன் அந்த திருநடனம். சரிங்களா? ஈசனுடைய அந்த கூத்தலிங்கேஸ்வரன், அந்த கூத்த பெருமான் தெல்லையில் இடது காலை தூக்கி உலக சுழிமுனையமோ இந்த தெல்லையில் சுழன்று சுழன்று ஆடிக்கொண்டிருக்கின்ற ஈசன் 108 திருநடனம். ஆகையினால 21,600 முறை இயற்கையாக ஆரோக்கியமாக சுவாசித்து கொண்டிருந்த அந்த உடல் அபாயத்தை எட்டியிருக்கிறது. ஆக அது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு 108 நாட வேண்டியிருக்கிறது. 21,600 நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக 108 நாட வேண்டியிருக்கிறது. ஆக 108 வகையில் திருநடனம் ஆடுகின்ற கூத்தலிங்கேஸ்வரனை நினைத்தால் நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இதுவும் சிவசிந்தை என்ற வகையிலே தான் 108 என்ற எண் மருத்துவ அவசர ஊர்திக்கு அந்த எண்ணை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று ஈசனை வணங்கி அவனருளாலே அவன் தாள் வணங்கி உணர்வோமாக. திருச்சிற்றம்பலம்.